தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சி வந்து 13 அமாவாசை தான் தாண்டும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் பார்க்குறீங்க? ஆனால் 2026 வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே. 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்குது அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாக இருக்குது. முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இந்த வீதியில் நடந்து பொதுமக்களை சந்தித்தா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால் அது எத்தனை அமாவாசையோ 2026 தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்க. அரசியலில் நிறைந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிற ஒரு வாதம் இருக்குது. அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களோட உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்போ நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன் நானே. ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளோ பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறித்தது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்லலை, பல தலைவர்கள் சொல்கிறாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போகிறதில்லை, அது எல்லோருக்கும் தெரியும். எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்கப் போவது கிடையாது, யாரும் ஆதரிக்கப் போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. அதனால் இன்றைக்கி அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னார், அதனால் நாங்கள் கூட்டணியை முறிச்சோம்னு. அந்தளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. அதனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு கட்சி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு ஆனால் மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம் சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க, அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சுருக்கோம். முதல்ல இருந்து சொல்கிறோம், எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும், எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2026 மாற்றத்தை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறார்.